ஹாய் நண்படி என்னது இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி நாங்க ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் இருக்கலாம். ப்ரோ பேசிட்டு இருக்க வீடியோ எடுக்கிறீங்க. ஹாய் நண்படி என்னது இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்து ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஹாய் நண்படி என்னது இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்நேகிதன் பீச்சுங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 130 கிலோமீட்டர்ல நீங்க வந்து பீச் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்பவே அழகா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து கோடியக்கரை போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பீச்சை ஃபுல்லாக சுற்றி காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:53 ஆகுதுங்க. இப்போ வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக வருவாங்க. அப்படியே பீச்சை சுற்றி காட்டி ஓகே நண்பா. இன்ட்ரோ வீடியோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வர வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எப்படி போகிறோம் மாப்பிள்ள இதில் ஸ்ட்ரெயிட்டாக போ. எப்படி போகணும்? ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நான் முன்னாடி போகிறேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டா பண்ணி சாவி விடுங்க. என்னடா அது சவுண்டு? மிரர் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா? ஆ என்ன ஃபாலோ பண்ணாப்ல? ட்ரிப்பு போற அன்னைக்குனா வண்டி ஆயில் மாத்துறது, உனக்கு மிரர் மாத்துறது எல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா நீங்க? ஹெல்மெட்டா 1800 எடுத்து ஊர்ல 1800 1800 பரவாயில்ல ப்ரோ. எங்க ஊர்ல இருக்கு இங்க 2000 சொல்றாங்க. போதும் பாத்திரம் அடிச்சுக்கலாம். 500 கிடைங்க, 600 கிடைங்க. 600 நீ எல்லாம் கிடைக்கிற 600 டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க 10:35 ஆகுதுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து டோல்கேட் தாண்டியாச்சுங்க. நம்ம ஆலப்புழா போகிறதுனா பார்த்துக்கோங்க 217 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஒரு நாள் போவோம். நம்ம பிளானிங்லாம் இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து நம்மள்ட்ட வந்து இப்போ பைக் இல்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. மேபி நான் வந்து இன்னும் ஒரு 3 மந்த்தில் வந்து நான் பைக் எடுத்துருவேங்க. ஏன்னா நான் இப்போதைக்குன்னு என்கிட்ட இருக்க பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பிரச்சனை தான். இன்னும் அந்த ஆயில் என்ன பாடு இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வேலை பார்த்தேன் இன்ஜினு இருந்து பார்த்தீங்கன்னா அது சரியாகலைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த நம்ம ஓட்டுற மாதிரி இந்த பைக்கோட ஓனர் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நாங்கள் எல்லாம் கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். நாங்கள் யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான். இதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து கண்டிப்பா நம்ம ரைடர் குரூப்ல வேணுங்க. ஏன்னா நான் சொல்லாமலே அந்த ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி பாருங்க. இந்த மாதிரிலாம் அமையுமா? ஓகேடுங்க. இந்த வியூ பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்குல்ல. இப்போ மிஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லாவே எதுவுமே சரியா தெரியல பாருங்க. மழை அதுக்கு வந்து காந்தலூர்ல வந்து நல்ல கிளைமேட்னு கேள்விப்பட்டேங்க. ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இப்போ கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கொடைக்கானல், ஊட்டி அப்படி. நம்மளோட நெக்ஸ்ட் ரைடு எங்கன்னு பாத்தீங்கன்னா மேபி ஊட்டியா இருக்கலாம். அதான் பிளான் பண்ணியிருக்கோம். 1 டே ட்ரிப் தான் அதுவும். சரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க பைக் வந்து கொடுத்துட்டு செகண்ட் ஹேண்ட்ல வந்து இன்னொரு பைக் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது என்ன பைக்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். டைம் பாத்தீங்க அப்படின்னா
11:45 ஆகுதுங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock அங்கே இருக்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம திரிசூர் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் ஒன்று வருங்க. நான் அந்த டனல் தான் பார்த்து போயிட்டு இருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் டனலுக்குலாம் போனதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டனலுக்குள்ள போகிறேன். அதனால ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ அதை தான் நானும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். இன்னும் பார்த்த மாதிரி தெரியல. நான் பக்கத்தில் வந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 70 கிலோமீட்டர் போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டனல் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. உள்ள செம்ம கூலிங்கா இருக்குங்க. வெளியில அந்த அளவுக்கு ஹீட் இருக்கு. ஸோ அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டருங்க. ஆனா நமக்கு இங்க இருந்து லைட்டிங் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கிட்டத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா பாத்தீங்களா எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்பவே சீக்கிரமே வந்துட்டோங்க. அவ்வளவுதான் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. வெளியில பாத்தீங்கன்னா செம்ம ஹீட் வெளியில. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஏசியா போட்ட மாதிரி இருக்குங்க உள்ள. நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டே இருந்தேங்க டனல் வரலையேன்னு. எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 28 கிலோமீட்டரா? கல்யாண ஜூஸ் கடை இருந்தா எங்க நிப்பாட்டுங்க. பாட்டாங்களா? அங்க கடை இருக்கு, இங்க போய் நிப்பாட்டுறீங்க. அந்த ஒரு கடை இருக்கு. கைஸ் நாங்க அப்படியே ஜூஸ் குடிச்சு கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:52 ஆகுதுங்க. இப்போ போனால் நம்ம கரெக்டாக இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம திரிசூரில் இருக்கோங்க. அங்கே கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரீல்ஸ் எடுத்துட்டு ஈவினிங் சன்செட் பார்க்குற கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு கிளம்பியாச்சு இங்கே இருந்து. ஸோ முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, இவனுங்க தான் நம்மளோட கூகுள் மேப்பு. அவனுங்களே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம திரிசூர் டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருக்கோங்க. மெயின் சிட்டிக்குள்ளே. ராஜே இன்னும் எவ்வளோ தூரம்? 22 கிலோமீட்டரா? தைரியா பார்த்தீங்களா? 2 பக்கம் ஃபுல்லாக விவசாய நிலம், நடுவில் தண்ணி. அருமையாக இருக்குங்க இந்த ஏரியா. நல்லா குளுகுளுன்னு இருக்குங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இன்னொரு 11 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு. இங்கே மேலே பார்த்தீங்களா இப்படி போட்டு கொண்டு வராங்க பாருங்க. இது தெரியுதான்னு தெரியல, ஏன்னா எனக்கே லைட்டாக தான் தெரியுது. மேலே எல்லாமே கறிக்கடைக்கு போயிட்டு இருக்கு. ரைட்டா பீச் இந்த பக்கம் தான் பக்கத்தில். ஸோ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் நம்ம பீச் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடலுங்க. இதுதான் வந்து பேக் வாட்டர். எங்கேன்னு போட்டலாம். என்னது எடுக்கிறாங்க? வீடியோ உன்ன மட்டும் தான் எடுக்கிறேன். சேனலுக்குலாம் எடுக்கவே மாட்டேங்கிறேன். சேனல் எடுக்கவும் அப்புறம் வேற யாருக்கு எடுக்கிறாங்க? உன்ன மட்டும் தான் எடுக்கிற வீடியோ. ஆஃப் பண்ணிட்டுறாயா தலைவா? வீடியோகிராஃபர் எனக்கு என்ன வீடியோ எடுத்து தரீங்களா? என்ன எடுப்போம், என்ன உள்ள போய் எடுப்போம். ஓஏ பிக்ஸ் எடுப்போம். ஓஹோ பீச் இது.
தலைவரே இப்போ வந்து நான் போயிட்டு அங்கே நின்றுக்கிறேன், இப்படி கை தட்டுவேன், அதை வீடியோ எடுக்கு சரிங்களா? ஓகே ஓகே. போ ஓடு. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி அழகான பிளேஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஎன்எட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து நிலவரம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்புள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓயரும் எதுவுமே தேவை கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு எல்லாமே. ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.